ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/7/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சதுர்த்தி, கீழ்நோக்கு நாள், திரு ஆடிப்பூரம், நாக சதுர்த்தி, உலக இயற்கை வளம் பாதுகாப்பு தினம், உலக கல்லீரல் அழற்சி தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கடகலக்னம் இருப்பு 3 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:56 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:43 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:17 மணி வரை வரியான், அதன் பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 12:43 மணி வரை கரஜை, அதன் பின்பு பிற்பகல் 1 மணி 3 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். இன்னைக்கு ஏகப்பட்ட விசேஷம். இந்த திங்கக்கிழமை ஏகப்பட்ட விசேஷம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை அப்படின்னாலே நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு சிவனையும் பார்வதி, நந்தீஸ்வரர், காலபைரவர் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இன்றைக்கி சதுர்த்தினாலே அது வளர்பிறை சதுர்த்தி, வர சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, ரெண்டுமே விசேஷம். வளர்பிறை சதுர்த்தியில் கணபதியை வழிபாடு பண்ணும்போது ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லும்போதே மனசில் இருக்கிற குறைகள்லாம் தீர்ந்துடும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நம்மளோட பிரச்சனைகள் தீர்ந்தாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளோட பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி நாக சதுர்த்தி, ரொம்ப அற்புதம். புற்றுக்கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். எந்தெந்த ராசிக்காரான்னு சொல்லவா? எல்லா ராசிக்காராலும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்காராலும் இன்றைக்கி கண்டிப்பாக நாக சதுர்த்தி அப்படிங்கிறதுனால நாகர் வழிபாடு பண்ணுறதுக்கு புற்றுக்கோயில் போகணும். புரியுறதா? என்ன, புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் அந்த நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாக சதுர்த்தியில் உங்களோட பிரார்த்தனையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்றைக்கி அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, சரியா? இல்லைன்னா பூ வாங்கி கொடுங்க. அம்பாளுக்கும் நாகருக்கும் பூ வைங்கோ. ரொம்ப அற்புதமான ஒரு இது. மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் இருந்ததா டக்குன்னு முடிஞ்சிடும். நல்ல வரன் டக்குன்னு அருமையாக முடியும். அதேமாரி உத்தியோகம் இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பு வரும். ரொம்ப நன்னா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம். அதேமாரி தொழில் பண்ணுறவாளுக்கும் ரொம்ப விசேஷம். லாபம் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த புற்றுக்கோயில் போயிட்டு வரணும். அதுவும் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணுறது, நாகர் வழிபாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கணவரோட அன்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது கண்டிப்பாக அந்த மாசற்று இருக்கும். அந்த அன்பில் மாசற்று இருக்கும். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக சித்திக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள மாத்ருகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய
தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கும் அற்புதமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குழந்தைகள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார். இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்ல, ஆசிட்டிஸ் என்ன ஓடுமோ அது மாதிரி நல்லபடியாக போகும், கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருப்பதால் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இன்னைக்கு நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள், முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். சில நேரங்களில் சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். இஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான். அற்புதமான ஒரு தைரியம் இன்றைக்கி இருக்கும். எடுக்கிற காரியங்களில் தெளிவாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் நெருக்கமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான முன்னேற்றம் காண்பதற்கு சில அதிரடியான வியூகங்களை அமைத்து வெற்றி அடைவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சில வாய்ப்புகள் கூடி வரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். ஆனால் சில வேலைகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். இதையும் சொல்லணுமில்ல, அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். இன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான். அதே சமயம் கேது பகவான் அங்கே தான் இருக்கார். ஸோ கொஞ்சம் குழப்பம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சோண்டு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பேக்கில் வச்சு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசியில் இன்றைக்கும் சந்திர பகவான், கேது பகவான் எல்லோரும் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் கொஞ்சம் மனக்குழப்பம். அப்படியே இந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது பூனை ஒரு காம்பவுண்ட் ஸ்டோரில் நிற்குமா, உட்காந்துட்டு இருக்குமா, அது இந்த பக்கமும் சாயுமா இல்லை அந்த பக்கம் தாவுமான்னு தெரியாதான். அந்த மாதிரி மதில் மேல் பூனையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிக்கவும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும். பேசும் பேச்சுக்களில் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதுவம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயனசேன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பிளஸ் கேது பகவான். கொஞ்சம் செலவு அதிகமாகவே இருக்கும். அதுக்காக தான் முதல்லையே நான் சொல்லிடுறேன் என்னென்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்படி இருந்தாலே மருத்துவ செலவுகள் வராது. சரியா? மற்றபடி சுப செலவுகள் அப்படின்னா கவலை இல்லை. இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். உத்தியோகத்தில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வதோடு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 ஏலம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா இன்னைக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது பகவான் ஆல்ரெடி அங்கே இருக்கார். சந்திர பகவான் இப்போ உட்காந்துட்டு இருக்கார். சரி, இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். அட்வான்ஸு இது அரியர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரம் பரவாயில்ல, நல்லபடியான ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சேரும். அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி இன்னைக்கு கல்கண்டு தித்திப்பா இருக்க, அதேமாதிரி தித்திப்பான தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் வேலைபளு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பற்றி யூ டோன்ட் கேர். அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டீங்க. நல்ல வேலை செய்யக்கூடிய ஆசாமிகள் நீங்கள். அதே மாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். கண்டிப்பாக ஒரு லாபம் வரும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற இனிய அன்பர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். இன்னைக்கு அரசியல்வாதிகளும் அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள் தான் சொல்லணும். ஏன்னா பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார், கேது பகவான் இருக்கார். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இந்த மாதிரி வேலை செஞ்சால் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஞானம் கிடைக்கும். அதை வச்சு அப்படியே வசந்துருவீங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் அடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் மட்டும் இல்லை, இந்த அஷ்டம ராசியில் கேது வந்ததுலேருந்தே கொஞ்சம் குழப்பம் இருக்குது குடும்பத்தில். கரெக்டாக இல்லைன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக குழப்பம் இருக்குது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குன்னாலும் குடும்பத்தில் குழப்பம் இருக்குது. ஏன்னா இந்த அஷ்டம ராசியில் உட்காந்துட்டு அந்த 2ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனாலேயே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இருந்தாலும் இந்த 2ஆம் இடத்த குருவும் பார்க்குறதுனால சமாளிப்பீங்க. மற்றபடி உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம். கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிக்கவும். தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், சங்கடங்கள், சிரமங்கள் உருவாகலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் கவனம் எடுப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்கப்படுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். பரவாயில்ல, ஓரளவுக்கு நீங்கள் சமாளிப்பீங்கன்னாலும் குடும்பத்தில் இன்றைக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சும்மா சின்ன சின்ன ஊடல்கள் உரசல்கள்லாம் வரலாம். இதெல்லாம் ஊடல்கள்லாம் எப்போ தெரிஞ்சுக்கோங்க, கூடலுக்கு சமம். அதனால் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பை ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று சந்தோஷமாக வந்து சேரும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் தேவையே இல்லை, அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது சாக்லேட் 2 எடுத்து உங்கள் பேக்கில் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க, குழந்தைகள் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகைரோன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல கேது பகவான் சந்திர பகவான். இன்னைக்கு ஓரளவுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும். வேலைபளு வேற ஒன்றும் இல்லை, வேலைபளு அதிகமாகும். அதெல்லாம் அற்புதமாக செய்வீங்க மீனராசி என்பர்கள்லாம் அதி அற்புதம். ஏன்னா ஒன்று போராட்டாதி, அதுவும் 4ஆம் பாதம் தான். ஆனால் சூப்பராக இந்த அறிவாலேயே சமாளிச்சிருவீங்க. அடுத்து உத்திரட்டாதி, அவங்க யார்? சனீஸ்வர பகவானோட குழந்தைகள். நல்ல ஹார்டு ஒர்க் பண்ணுறதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அடுத்தபடியாக ரேவதி யார்? புதன். புதனுக்கு சொல்லவே வேண்டாம், அறிவு ஜீவி.
ஸோ அறிவால் சமாளிப்பீங்க. இன்றைக்கி ஒரு பவர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க உத்தியோகத்தில் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் தனி மரியாதை கிடைத்து சந்தோஷம் அடைவார்கள். அலுவலகத்தில் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஒரே ஒரு பிட்டு ஒரு டப்பாவில் தான் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அந்த டப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.